ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பத்தை அள்ளித்தரக்கூடியதாக இனி இருக்கும். இன்று இரவுக்குள் நான் சில முக்கியமான விஷயங்களை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்தேன். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ என்னை மதித்து அதிக பக்தியின் காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக உள்வந்து விட்டாய். உன் வாழ்க்கையில் நாளை மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்து கொண்டு இருப்பதால் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் கறந்தை பாலை போல, கோவில் கலசத்தை போல தூய்மையாக இருப்பதை இந்த இறைவன் நான் அறிந்தே இருக்கின்றேன். உனக்கு நல்லனவற்றை பல புரிய வேண்டும் என்று நீ என்னை வணங்கி காத்து கொண்டிருக்கும், உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று, உன்னுடைய குடும்பத்தை நலமோடு வாழ வைக்க வேண்டும் என்று உன்னுடைய பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் நான் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். ஒருவன் எதை சம்பாதிக்கின்றானோ அதற்கு அவன்தானே பொறுப்பாளன். பாவத்தை சம்பாதித்தாலும் சரி, புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, வேறு ஒருவர் அதை சுமக்கப் போவது இல்லை. எதை செய்தாலும் அதற்கான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொருவரும் நல்லதை எண்ணி நல்லதையே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். தீயவற்றை எண்ணி தீய செயல்களில் ஈடுபடும் பொழுது அதற்கான பலனையும் அனுபவித்தே ஆக வேண்டும். காலத்தின் பிடியிலிருந்து யாரும் ஒரு நாளும் ஒரு காலம் தப்பிவிட முடியாது. நீ செய்த புண்ணியங்கள் பல இப்பொழுது குவிந்து இருப்பதால் அதற்கான பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்றாய். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களின் கணக்கை கர்மாக்களின் மூலமாக கழித்து விட்டாய். அதனால்தான் இத்தனை காலமும் சோதனைகளும் துன்பமும் உன்னை சுற்றி சுற்றி அடித்தது. ஆனால் அந்த காலம் இன்றோடு முடிந்து பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரக்கூடிய நேரமாக நாளைய தினத்திலிருந்து மிகப்பெரிய இன்பமெல்லாம் உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, கோபம் வருகின்றது என்றால் அந்த கோபத்தை நீ அன்பால் மாற்ற வேண்டும். தீமை நிகழ்கின்றது என்றால் அந்த தீமையை நீ செய்யும் நன்மைகளாக மாற்ற முடியும். பேராசை குணம் அறவே இருக்கக்கூடாது. பொய்மை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் அறவே இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் பின்பற்றினால் வெற்றி என்ற ஒன்று எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ சற்றும் எண்ணியே பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும். நல்லதொரு நிகழ்வு நடந்து உன்னுடைய மனம் உடல் அனைத்தும் பூரிப்படையும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன். முருகா முருகா என்று என்னுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் செல்வமும் வந்து சேரும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழ்வாய். குழந்தைகளை பற்றிய கவலைகளும் பயமும் வேண்டாம். என்னுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் நல்லபடியாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றவர்களை பற்றிய பயமும் வேண்டாம். எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய மனம் கசிந்து என்னிடம் நீ வேண்டியது எப்பொழுதும் வீண் போகாது. நான் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். நல்லதே நடக்கும்.